जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर. மங்களாரம்பம். தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். தேவரும் தொழும் தெய்வம். 2 தாயார்காரர். துவை மாதுரஹ. இந்த ஸ்லோகத்தில் விக்னேஸ்வரருக்கு சொல்லி இருக்கிற பேர் இது. அதாவது துவை மாதுரன் என்பதுதான். அவருடைய வேறே பெயர் எதுவும் அதாவது ஸ்லோகத்தில் இல்லை. கணபதி, கணேசர், விக்னேஸ்வரர், விநாயகர், கஜானனர், லம்போதரர் என்றிப்படி பல பேர்கள் நம் காதில் அதிகம் பட்டிருக்கிற மாதிரி படாத பேர் துவைமாதுரர். அப்படி என்றால் 2 தாயார்களை உடையவர் என்று அர்த்தம். த்விமாதா 2 தாயார்கள், துவைமாதுரர் 2 தாயார்களை உடையவர், 2 பெண்டாட்டிக்காரன் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். இவரோ நாம் கேள்விப்படாத விதமாக 2 தாயார்காரர். யார் அந்த 2 தாயார்கள்? ஒன்று அம்பாள், இது எல்லாருக்கும் தெரிந்தது. இன்னொன்று கங்கை, ஈஸ்வரனின் தலையின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிற கங்கா தேவியையும் அவருக்கு பத்னியாகவே சொல்வது வழக்கம். அம்பாளுடைய நேத்திரமே ஸ்ருங்காரம், பீபத்ஸ்வம், கோபம், ஆச்சரியம், பயம், ஹாஸ்யம் முதலான எல்லா நாடக ரசங்களையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் காட்டுவதாக ஆச்சாரியால் சௌந்தர்ய லஹரியில் ஒரு ஸ்லோகத்தில் வர்ணித்திருக்கிறார். குறிப்பு: சிவே ஸ்ருங்காரார்த்ரா என தொடங்கும் 51வது ஸ்லோகம். அங்கே அம்பாளுடைய நேத்திரம் எப்போது கோபக் குறிப்பை காட்டுகிறது என்று சொல்லும்போது கங்கையை பார்க்கும்போது என்றே சொல்லியிருக்கிறது. ச ரோஷா கங்காயாம். கங்கையை பார்த்தால் அம்பாளுக்கு சக்களத்தி காய்ச்சல், அதுதான் கோபமாக வருகிறது. ஆனால் அன்புருவமான பிள்ளையாரோ கங்கை யார்? நம்முடைய பிதாவின் பத்தினி. அதனால் அவளையும் அம்பாளைப் போலவே எனக்கு இன்னொரு அம்மாவாக வைத்து கொள்ளுவேன், துவைமாதுரன் என்றே பேர் பெறுவேன் என்று ஒற்றுமைக்கு உருவமாக இருந்து காட்டுகிறார். எல்லாருக்கும் தெரிந்த கதை, சிவநேத்திரத்திலிருந்து பிறந்த அக்னி பொறிகள் 6ம் கங்கையிலே தங்கித்தான் அப்புறம் சுப்பிரமணிய மூர்த்தியாயிற்று என்பது. பொறிகள் 6, கங்கையும் 6. கங்கையில் தங்கி உத்பவித்ததால் சுப்பிரமணிய சுவாமி வெளிப்படையாகவே கங்கையின் புத்திரர், பிதாவின் பத்தினி என்ற அளவில் உபச்சாரமாக பிள்ளையார் அவளுக்கு மாத்ருஸ்தானம் கொடுத்தது போலில்லாமல் வியக்தமாக அவளுடைய சம்பந்தம் பெற்றே சுப்பிரமணிய சுவாமி தோன்றினார். அதனால்தான் கங்கா புத்திரர் என்று பொருள்பட அவருக்கு காங்கேயர் என்றே பெயர். பிள்ளையாருக்கு கங்கையுடன் நேர் சம்பந்தம் இல்லாத போனாலும் அவளுக்கு குழந்தையாக தம்மை கருதி கொண்டதுதான் விசேஷம். எல்லாரையும் அணைத்து போகிற அவருடைய அன்புள்ளத்துக்கு அது அடையாளம். குமாரசுவாமி பரமேஸ்வரனின் நேத்ராக்னியிலிருந்து உண்டானாரென்றால் விக்னேஸ்வரர் தான் அம்பாள் தன் தேகத்திலுள்ள சந்தனப்பூச்சு, வாசனை பொடி, மஞ்சள், குங்குமம் இத்தியாதிகளை அப்படியே தன் தலையோடு கால் வழிந்து எடுத்து தன்னுடைய திவ்ய ஹஸ்தத்தினாலேயே பிம்பமாக பிடித்து வைத்து உயிர் கொடுத்து உருவாக்கின மூர்த்தி. இப்படி பூர்ணமாக அம்பாள் சம்பந்தத்தில் உத்பவித்தும் அவர் கங்கையையும் அவளுக்கு சமமாக இன்னொரு தாயாராக பார்ப்பது அவருடைய குணச்சிறப்பை காட்டுகிறது. ஸ்திரீகள் அத்தனை பேரையும் தாயாராகவே பார்த்த சுத்த பிரம்மச்சரிய மூர்த்தியான அவர்களில் முக்கியமாக ஒன்று அம்பாள், இன்னொன்று அவளுக்கு எதிரியான கங்கை என்று வைத்து கொண்டிருக்கிறார். இப்படி அவர் இருவருக்கு பிள்ளையான துவை மாதுரராக இருப்பவர். நதிகளில் உருண்டு புரண்டு விளையாடி நீச்சல் அடிப்பதில் யானைகளுக்கு அலாதி பிரியம். குதிரை, மாடு, சிங்கம், புலி முதலானவற்றுக்கு இப்படி சொல்ல முடியாது. மகிஷமானால் குட்டையை குழம்பிக் கொண்டு சேற்றில் சந்தோஷப்படும். யானைக்குத்தான் நீர் விளையாட்டில் ரொம்பவும் இஷ்டம். அந்த ஒரு மிருகத்துக்குத்தானே தும்பிக்கை இருக்கிறது.
அதிலே ஜலத்தை எடுத்து பீஷாங்குழல் அடிக்கிற மாதிரி வாரி வீசிக்கொண்டு அமர்க்களப்படுத்தும். தன்னுடைய அத்தனாம் பெரிய தேகத்தை கொண்டு அனாயாசமா நீந்தி விளையாடும். காடுகளில் கூட்டம் கூட்டமாக நதிகளுக்கு போய் அல்லோல கல்லோல படுத்துவது யானையின் வழக்கம். பாகவதத்தில் கஜேந்திர மோக்ஷம் கதையில் இப்படி ஒரு காட்சியை ரொம்பவும் இயற்கையாக வர்ணித்திருக்கும். யானை முகராக இருப்பதால் தானோ என்னவோ விக்னேஸ்வரருக்கு கங்கா நதியிடம் புத்திரவாத்சல்யம். சாதாரணமாக யாராவது ஈவிரக்கம், அன்பு, அருள் இல்லாமல் இருந்தால் நீயும் ஒரு அம்மாவின் வயிற்றில் பிறந்தவனா என்று கேட்கிற வழக்கம். அம்மாவை சொல்லி பிள்ளையை குறிப்பிட்டால் பிள்ளை அன்புள்ளம் அருளுள்ளம் உள்ளவன் என்று அர்த்தம். நம்முடைய பிள்ளையார் 2 அம்மாக்காரர் என்றால் அவர் இரட்டிப்பு மடங்கு அன்பும் அருளும் நிறைந்தவர் என்று அர்த்தம். 6 தாயார்காரர். இவர் துவைமாதுரர் என்றால் தம்பியான குமாரசுவாமிக்கோ ஷான் மாதுரர் என்று பெயர். அதாவது அவருக்கு 6 தாயார்கள். இந்த 6இல் அம்பாள், கங்காதேவி இருவருமே சேர்த்தி இல்லை. கிருத்திகா நட்சத்திர தேவிகளான கார்த்திகை பெண்டிர் என்று சொல்கிற 6 பேர்தான் சுப்பிரமணியருடைய ஷண்மாதாக்கள். அவர் உத்பவித்தவுடன் இவர்களே அவருக்கு ஸ்தன்யபானம் பண்ணுவித்ததால் அவர்களை தாயார்களாக கொண்டார். கிருத்திகா தேவதைகளின் புத்திரரானதால் அவருக்கு கார்த்திகேயர் என்று பெயர் வந்தது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபிரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.